thermal properties of matter the third part பார்ப்போம். ஸோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா calorimetry and நம்ம heat transfer பற்றி பார்ப்போம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னால் எந்த விதமான மீடியம்ஸ்லேயோ இல்லை மீடியம் இல்லாமல் இந்த மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடக்கும், அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு calorimetryன்னு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்னென்னு பார்க்கணும். calorimetry ஐசோலேட்டட் சிஸ்டம்ன்றது there is no exchange of heat, அதாவது எந்த ஒரு ஹீட்டும் சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்கும் வெளில போகாது. நம்ம முன்னாடியே அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தெர்மோடைனமிக்ஸ் இல்லையா. அதே மாதிரி கெலோரிமெட்ரியோட கான்செப்டில் வச்சு நம்ம நிறைய சம்மு கூட போட்டிருக்கோம். அதாவது ஹாட் பாடி யூஸ் பண்ணுற ஹீட்டை தான் கோல்ட் பாடி அந்த ஹீட்டை கெயின் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே கான்செப்டில் இந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மிஷின் வந்து ஐசோலேட்டட் மெட்டீரியலாக இருக்கும், அதனால தான் ஐசோலேட்டட் மெட்டீரியல் பற்றி பேசினாங்க. அதே போல் இந்த மிஷின் என்ன பண்ணணும் அப்படின்னா கேன் பி டன் இஸ் கால்ட் ஹீட் மெஷர்மெண்ட் பண்ணலாம். அதனால கெலோரிமெட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த ஹவுஸ் ஜாக்கெட் பார்த்தீங்களா, அதில் வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இருக்குது, ஒரு தெர்மோமீட்டர் அந்த டெம்பரேச்சரை பார்த்துட்டே இருக்கும் இல்லையா. அடுத்து ஸோ இதை நான் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஏன்னா இதுக்கான சம் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம தெர்மோடைனமிக்ஸ்லையும் பார்த்தியா. இப்போது அந்த ஐஸ் மெல்ட் ஆக டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஹீட் லாஸ் பை வாட்டர் ப்ளஸ் ஹீட் லாஸ் பை கெலோரிமெட்ரி ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் ஹீட் கெயின் பை தி ஐஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு, அதாவது அதர் ஆர் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் டு த அனதர் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் டியூ டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் மூலயமா. முக்கியமான விஷயம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நான் வச்சுக்கணும்னா என்னன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் மூலயமா ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு என்ன ஆகுதுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா அது பேர் இருக்குது. அதுலேயே நிறைய மோட்ஸ் இருக்குது. கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். அதாவது இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு கண்டக்ஷன். கண்டக்ஷன்னா மெக்கானிசம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் பிட்வீன் டூ அட்ஜசன்ட் பார்ட்ஸ். ரெண்டு பார்ட், அதாவது ரெண்டு சாலிட் பார்ட்டை இப்படி நீ ஒட்டி வச்சுட்ட அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஹேப்பன்ஸ் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபரிங் த மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ். ஸோ மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் மீன்ஸ் அதாவது சாலிட்லேருந்து சாலிடுக்கு தான் போகும். லைக் இப்படி தான் சாலிட்ஸ் மட்டும்தான் கண்டக்ஷன் பண்ணும் அண்ட் சாலிட்ஸில் தான் இது வந்து நடக்கும். அண்ட் இங்கே பாரு, ஒரு சாலிடுக்கும் இன்னொரு சாலிடுக்கும் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் மூலயமா என்ன ஆகுதுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இதை வந்து நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட். ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோஸ் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நான் சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் அதோட ஏரியா எவ்வளோ இருக்குது டிவைடட் பை தி லென்த். இதுதான் வந்து ரேட் ஆஃப் ஹீட் லா, ஹீட் ஃப்ளோ. இந்த இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா தான் இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னு ஒரு டிரைவேஷன் ப்ரொசீஜர்லாம் கிடையாது. இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலி தியரட்டிக்கலாக கிடையாது. ஸோ இந்த ஃபார்முலா இந்த சாப்டர்லேயே நம்ம நான் வச்சுக்க வேண்டிய ஒரே ஃபார்முலா இதுதான் முக்கியமான ஃபார்முலா. H is equal to KA delta T by L. ஓகே. ஸோ இதோட இது வந்து ஜூல் செகண்ட் இன்வர்ஸ் மீட்டர் ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டிஸ், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கண்டக்டிவிட்டி. ஸோ மெட்டல்ஸ்க்கு, நான் மெட்டல்ஸ்க்கு, கேஸஸ்க்கு. ஸோ எப்படி இதோட கான்செப்ட் எப்படின்னா, எப்படி வந்து குக்கிங் பாட் ஹேஸ் காப்பர் கோட்டிங் அந்த பாட்டம். ஏன் வந்து குக்கிங் பாட் காப்பர் கோட்டிங் இருக்குன்னா அதுக்கு ஒரு தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து நல்லா இருக்கும். அதனால அது இல்லாமல் அவங்க வந்து ஒரு குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அதனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அந்த காப்பர் பாட்லேருந்து நம்ம சமைக்கிற சாப்பாட்டுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதுதான் கண்டக்ஷன் கான்செப்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபார்முலா வச்சு ஒரு சம். ஸோ இதை வந்து நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள். ஆட்டோமேட்டிக் வந்து இது ஒரு டிரைவேஷன் மாதிரி. இது வந்து ரெண்டு ஹீட், அதாவது யூஸிங் த ஸ்டெடி ஸ்டேட் H1 is equal to H2 வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா T டாப். அதாவது இப்போ என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா T
T1 இவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, T2 எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, T0 எவ்வளோன்னு கண்டுபிடிப்பாங்க. அதாவது ரெண்டு டெம்பரேச்சர் சேர்ந்து ஒரு டெம்பரேச்சர் வரும் இல்லையா, அதோட டெரிவேஷன் தான் இது. ஸோ அதை வந்து ஒரு செம்மாவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் இதை வந்து நான் வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம டேரெக்டாகவே இதான் தான் ஈஸி ட்ரிக்ஸ். நம்ம வந்து இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. இப்போ நம்ம தெர்மோடைனமிக்ஸ் இல்லை நம்ம இப்போ வர எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி சம்ஸ்க்கெலாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி சம்லாம் நம்ம வந்து அந்த ஃபார்முலாவை நான் வச்சுட்டு டக்குன்னு நம்ம சால்வ் பண்ணிட்டு போகிறோம். இதெல்லாம் தான் டைம் சேவிங். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்வெக்ஷன். கன்வெக்ஷன் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கான்செப்ட் கன்வெக்ஷன். ஸோ வந்து கன்வெக்ஷன் இஸ் அ மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பை ஆக்ஷன் மோஷன் ஆஃப் மேட்டர். அங்கே என்ன சொன்னோம், ஒரு ஆக்ஷனும் நடக்காது, அதாவது ரெண்டுமே ஸ்டில்லாக இருக்கும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து டெம்பரேச்சர் மாதிரி சேஞ்ச் ஆகும். ஆனால் இங்கே வந்து நிஜமாக மோஷன், அதாவது ஆக்ஷன் ஆஃப் மோஷன் இது ஃப்ளூவிட்ஸில் தான் பாசிபிள். ஏன்னா ஃப்ளூவிட்ஸ் தான் வந்து நாட் டைட்லி பேக்டு. ஆனால் நம்ம சாலிடில் பார்த்தோம்னா ஆட்டம்ஸ்லாம் டைட்டாக பேக் ஆகிடும், அதனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இங்கே வந்து ஃப்ளூவிட்ஸில் தான் இருக்கும். அது இதில் கன்வெக்ஷன் வந்து ரெண்டாக இருக்கலாம். ஒன்று நேச்சுரலாகவே கன்வெக்ஷன் நடக்கலாம், இல்லைன்னா ஃபோர்ஸாகவும் இருக்குது. ஸோ நேச்சுரல் கன்வெக்ஷனில் கிராவிட்டி தான் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். இங்கே பாரு, நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட், அதாவது எப்போதுமே டே டைமில் சீவோரத்தில் கூலிங் ஆகும், லேண்ட் வந்து வார்மர் ஆகும், சி வந்து கூலர் ஆகும். இது எதுக்கு மூலியமான கன்வெக்ஷன் மூலியமான அதாவது வார்ம் ஏர் வந்து போய் இங்கே போகும், கூல் சீ ப்ரீஸ் வந்து சீ கூலர். ஸோ இதுதான் வந்து என்ன கான்செப்ட், நேச்சுரல் கன்வெக்ஷன். டியூரிங் த டே the ground heats up more quickly than the large bodies of the water. அதே தான் இந்த ரெண்டு கான்செப்டும் நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கும் கான்செப்ட் வந்து கன்வெக்ஷன் தான். ஆனால் இதே ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் தான் முக்கிய ஈஸி எக்ஸாம்பிள். ஃபேனை வச்சு ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதுதான் வந்து என்னது ஃபோர்ஸ்டு ஏர் ஹீட்டிங் சிஸ்டம். என்ன அடுத்து ஹியூமனோட ஆட்டோமொபைல் இன்ஜின் அண்ட் ஹியூமனோட சர்க்குலேஷன் சிஸ்டம், கூலிங் சிஸ்டம் ஆஃப் ஆட்டோமொபைல், இதெல்லாம் தான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ கன்வெக்ஷனுக்கும் கண்டக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு சாலிட் மீடியம்லேருந்து இன்னொரு சாலிட் மீடியம்க்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அதே மாதிரி இங்கே பாயிலிங், இது ரெண்டும் தான் எக்ஸாம்பிள். காப்பர் ஹீட் ஆகுறது ஒரு கண்டக்ஷன்னா, கன்வெக்ஷன் வந்து லிக்விட் வந்து ஹீட் ஆகும். ஸோ ரெண்டாவது இருக்குது ரேடியேஷன், அதாவது ஒரு ஆக்சுவல் மூமெண்ட்டே இல்லாமல் என்ன ஆகுதுன்னா, also without the mode of heat transfer, without actual motion of source or receiver, and also without the heating intervening மீடியமுமே எனக்கு தேவையில்லை அப்படின்றது தான் வந்து எனர்ஜி ஆஃப் ரேடியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அதுதான் வந்து ரேடியன்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரேடியேஷன் மூலயமா நமக்கு வந்து இதாகுது, அதாவது உங்களுக்கு மீடியமும் தேவையில்லை, அதே மாதிரி இவங்க வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஆல் த பாடிஸ் எமிட் ரேடியன்ட் எனர்ஜி. எல்லா பாடியுமே ரேடியன்ட் எனர்ஜி, லிக்விட் ஆகட்டும், சாலிட் ஆகட்டும், கேஸ் ஆகட்டும். ஸோ தெர்மல் electromagnetic radiation emitted by a body by virtue of its temperature is called thermal radiation. But yeah, so when the thermal radiation falls on the body, it is partly reflected and partly absorbed. ஸோ ஒரு இதில் ரேடியேஷன் ஆகும்போது கொஞ்சமாக அப்சர்வும் ஆகும், கொஞ்சமாக ரேடியேட் ஆகும். இந்த எல்லோ லைன்ஸ் அதை தான் டிடெக்ட் நமக்கு காட்டும். அப்புறம் பிளாக் பாடி பற்றி பேசணும். ரேடியேஷனில் எல்லா எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணுறது பேர் தான் என்னதுன்னா பிளாக் பாடி. ஓகேவா,
இந்த பிளாக் என்ன பண்ணுன்னா நல்லா எல்லாத்தையும் அப்சர்வ் அண்ட் எமிட் பண்ணும். ஓகேவா? அப்சர்வ் அண்ட் எமிட் ரேடியேட் எனர்ஜி பெட்டர் தென் தி பாடிஸ் ஆஃப் லிட்டர் பாடிஸ். அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வெயிலில் போகும்போது பிளாக் கலர்ஸ் போட்டு போகும்போது ரொம்ப ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும் பிளாக் கலர். ஸோ அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ ரேடியன்ட் எனர்ஜி வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணிருந்தீங்கன்னா பிளாக் கலர். ஸோ அதனால தான் வெயில் அடிக்கும்போது லைட் கலர்ஸ் போட்டு போக சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ தெரிஞ்சிச்சா ஏன்? ஸோ சரி, அதே கலர் அதே கான்செப்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் தெர்மோ பாட்டில்ஸ். தெர்மோ பாட்டில் தெரியும். minimum heat transfer between the contents of the bottle and outside. Radiation from the inner wall is reflected back to the contents of the bottle. The outer wall similarly reflects back any incoming radiation. அதாவது நம்மளோட தெர்மல் பாட்டில் எப்படி ஒர்க் பண்ணுது, நம்மளோட ஃப்ளாஸ்க்லாம் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வந்து ஒரு அப்சர்வன்ட் வச்சுருப்பாங்க. அது எப்படின்னா உள்ளே இருக்கிற ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்ல வெளியில், அந்த மீடியம் மூலியமாக தானே. அது ஆகாரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்தோடனே ரிஃப்ளெக்ட் ஆகிடும், இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதே மாதிரி அவுட்டரில் வெளியில் வந்தாலுமே இப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அதாவது உள்ளே இருக்கிற இன்சைட் வந்து ரிஃப்ளெக்டட் பேக், அதே மாதிரி அவுட் சைட் வந்து சிமிலர்லி பேக். ஸோ த ஸ்பேஸ் பிட்வீன் த வால்ஸ் இஸ் எவாலுவேட்டட் to reduce the conduction and convection. So conduction மூலமாவும் convection மூலமாவும் losses are reduced. So black body radiation க்கு உள்ள curve. So radiation க்கும் temperature related ஆ இருக்கு. The thermal radiation at any temperature has a continuous spectrum from small to long wavelengths. Small இருந்து long wavelengths வரையும் எல்லா அதான் சொல்றாங்க, எல்லா electromagnetic wavelengthsலயும் thermal radiation நடக்கும். So trace the temperature of the source, describe the change in the color. So அது வந்து like experiment மாதிரி. So color change எவ்வளோ, shape change எவ்வளோ, எந்த wavelengthல அதிக intensity இருக்குது, இந்த மாதிரிலாம் அவங்க பார்க்கும்போது என்ன நமக்கு கடைசியாக சொல்ல வராங்கன்னா, எந்த சேஞ்ச் கலர் ஆகும்னா சோர்ஸ் வந்து ப்ளூ கலராக மாறும். எந்த ஷேப் மாறும் அப்படின்னா பீக் டாலர் அண்ட் பீக்காக மாறும். அண்ட் வந்து பீக் வந்து எந்த இடத்துல ரொம்ப அதிகமான ரேடியேஷன்ஸ் நடக்கும்னா ஷார்ட்டான வேவ் லென்த்லாம் அதிக ரேடியேஷன் நடக்கும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வீஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகி லாம்டா எம்டி இஸ் ஈக்குவல் டு பி. இன்க்ரீஸ் இன் தி டெம்பரேச்சர் லீட்ஸ் டு டிக்ரீஸ் இன் த வேவ் லென்த். அதாவது கம்மியான வேவ் லென்த்தில் என்ன பண்ணுவாங்க, அதுதான் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தெர்மல் ரேடியேஷன் எப்போ அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர் வந்து எப்போ அதிகமாக இருக்கும்னா ரேடியேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ரேடியேஷன் எப்போ அதிகமாக இருக்கும்னா வேவ் லென்த் கம்மியாக இருக்கும். புரியுதா? ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இதுவும். இது ரொம்ப லக்கியஸ்ட் பீப்புளாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு கிடச்சிச்சின்னா இட் வில் டேக் ஜஸ்ட் ஒரு செகண்டில் அந்த கொஸ்டின்ஸ்லாம் and black body radiation. This law, color of the piece of the iron heated in a hot flame first becomes dull red, then radiation yellow, then white hot. This law is useful for estimating the surface temperatures of celestial bodies like moon, sun and the stars. அந்த law வச்சு இதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்கலாம். ஸோ விச் ஸ்டார் வந்து ஹாட்டாக இருக்கும், யாருக்கு வேவ்லென்த் கம்மி, ரெட்டுக்கா ப்ளூக்கான்னு கேட்டால் ப்ளூக்கு தான் வேவ்லென்த் கம்மி. அப்போ யார் வந்து அதிக ஹாட்டாக இருப்பாங்க, ப்ளூ கலர் தான் வெளியே. அண்ட் கடைசி டாபிக் ஸ்டேஃபன்-போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அதாவது பர்ஃபெக்ட் ரேடியேட்டர் பாடி வந்து ஹீட் எனர்ஜி எமிட்டட் பர் யூனிட் டைம்னா இஸ் ஈக்குவல் டு ஏ சிக்மா T4. ஏ என்னது நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா ஏரியா ஆஃப் த பாடி. டி என்ன சொல்லுதுன்னா அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி. சிக்மா என்ன சொல்லுதுன்னா அவங்களோட கான்ஸ்டன்ட். ஸோ H இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ, அதாவது ஏ சிக்மா T⁴ தான். அதாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா T⁴, அதாவது
வந்து டெம்பரேச்சர் 4 டைம்ஸ், அதாவது பவர் த 4ஆக இருக்கிறது ஹீட் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறோம். ஸோ ஹீட் இஸ் ஈக்குவல் டு A சிக்மா T பவர் 4. மோஸ்ட் பாடிஸ் வந்து ஒன்லி a fraction of heat. ஆனால் எல்லா ஹீட்டையும் அப்சர்வ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. பிளாக் பாடி தான் அப்சர்வ் பண்ணும். அதுவும் நம்ம என்ன சொல்கிறோம், சம் எக்ஸ்டென்ட், அதுவும் ஒரு தியரி மாதிரி. ஆனால் எல்லா பாடியும் அப்சர்வ் பண்ணாது இல்லையா ஹீட்டை. அப்போது ஒரு ஃப்ராக்ஷனாக தான் அது பேர் தான் என்னது எமிசிவிட்டி. அதுதான் எபிலிட்டி டு ரேடியேட், அதுதான் வந்து E. ஸோ எமிசிவிட்டி இஸ் அ டைமென்ஷன். பர்ஃபெக்டான ரேடியேட்டராக இருக்குன்னா E வந்து a body that at a temperature T the surrounding at a temperature Ts emits as well as receives energy. அப்போ கொஞ்சம் எமிட் பண்ணுறாங்க, கொஞ்சம் ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கணும்னா ரெண்டுத்தோட டெம்பரேச்சரையும் நம்ம எடுத்துக்கணும். டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங்கும் எடுத்துக்கணும், அந்த பாடியோட டெம்பரேச்சரையும் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து அண்ட் இதையும் நம்ம வந்து இதில் ஒன்றுமே இல்லை, டைரக்ட் ஃபார்முலா. அவங்க வந்து டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்களா, டங்ஸ்டனோட டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, எமிசிவிட்டி கொடுத்துட்டாங்களா, சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டுபிடிக்க கேட்டுட்டாங்களா, அண்ட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் பவரையும் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணணும், எல்லாமே நம்ம கையில் இருக்கும். அதை வச்சு ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம வந்து ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டைரெக்டாக இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக